சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்யினி உலகம் உண்மை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கரையாது வளரும் மெழுகுவர்த்தி. காயத்ரி காயத்ரி கோட்டான்கள் நடுவே குயிலின் இசை மொழி. குயிலுக்குள் சீரும் புலியின் கடும் விழி. கொதிக்கும் எண்ணெய் சிரிக்காதடி கொள்கை நதி தீராதடி. சிறு கூழாங்கல்லை கூட வைரங்களாய் செய்ய வைராக்கியம் வேண்டுமே. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. வார்த்தைகள் கல்நூறு வீசலம். போராடி நிமிர்ந்தால் நீ நின்று வாழலாம். நீரோடையும் ஆராகலாம். மௌனத்தினால் மலை சாய்க்கலாம். வரும் ஆபத்தை பழகி ஆர்ப்பாட்டமாய் வெறி தேரோட்டம் நடத்திடு. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்யினி உலகம் உண்மை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கரையாது வளரும் மெழுகுவர்த்தி. பிளஸ் டூவில் முதல் மதிப்பெண் பெறும் காயத்ரி சமூக அங்கீகாரமற்ற தாய்க்கு பிறந்ததாக அவமானப்படுத்தப்படுகிறாள். தன் அம்மாவிற்கு முறையாக தாலி கிடைக்க வேண்டும் என முடிவெடுக்கிறாள். அம்மாவிற்கு திருமணம் நடைபெறும் நேரத்தில் தன் சித்தி ராஜேஸ்வரியால் திருமணம் தடுக்கப்படுகிறது. ராஜேஸ்வரியின் மகள் பூஜா ஒருவனை கொலை செய்து விடுகிறாள். காயத்ரி தன் அம்மாவிற்கு தாலி வேண்டும் என்பதற்காக பூஜா செய்த கொலையை தான் செய்ததாக ஏற்றுக்கொண்டு சிறைக்கு செல்கிறாள். காயத்ரி சிறை சென்று திரும்ப ஜெயலட்சுமி ராஜேஸ்வரியால் கொலை செய்யப்படுகிறாள். அந்த கொலையாளியை மறைத்து வைத்திருப்பதை அறிந்த காயத்ரி வெங்கட்டின் துணையுடன் கொலையாளியை தூக்கி விடுகிறாள். டிரைவரை தேடி சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? காயத்ரியிடம் இருக்கும் கொலையாளியை மீட்க அவனை மறைத்து வைக்கப்பட்டுள்ள இடம் தேடி அலைகிறாள் ராஜேஸ்வரி. இனி ராஜேஸ்வரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. ஸ்டெப்னி மாத்தலான்னு. உன்னால மாத்த முடியுமா? நான் மெக்கானிக் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீ வந்து வண்டியில ஏறு. வீட்டுக்கு போலாம் வா. ராஜேஸ்வரி, எங்க போனோம்? வீட்டுக்கு தாங்க. வீட்டுக்கு தானே? நானும் வீட்டுக்கு தான் போறேன். வா போலாம். சரிங்க. வா, வந்து வண்டியில ஏறு.
ராஜேஸ்வரி வா. ஆ, என்னாச்சு? ஏன் டென்ஷனாவே இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. என்னைக்கு இல்லாம நம்ம காரு பஞ்சர் ஆயிடுச்சு இல்லையா, எனக்கு என்னமோ அபசகனமா படுதுங்க. அந்த டென்ஷன் தான். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா எப்படி? உன்கிட்ட இருந்து பெரிய பெரிய தப்பையெல்லாம் மாத்திக்கிட்ட. சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறது மட்டும் இன்னும் மாத்திக்கவே இல்லை. ஐயோ, நேரம் காலம் தெரியாம பேசி சாகடிக்கிறானே. என்னம்மா? ஒண்ணும் இல்லைங்க. அதையும் மாத்திக்க. யாரு? அது வந்து லேடிஸ் கிளப்ல இருந்து போனுங்க. ஓ சரி, பேசிட்டு காஃபி போட்டு கொண்டா. ஹலோ. என்ன போனை கட் பண்றீங்க? டிரைவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏய், என்ன கிண்டல் பண்றியா? என் பக்கத்துலன்னு சொன்னா நான் எங்கன்னு போய் தேடுவேன். உங்களை புத்திசாலின்னு நினைச்சா அடி முட்டாளா இருக்கீங்களே. நான் உங்களுக்கு போன் பண்ணும்போது நீங்க எங்க இருந்தீங்க? என் கார்ல தான் இருந்தேன். ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, ஒருத்தர் பண்ண தப்பு அவங்க நிழல் மாதிரியே அவங்க பின்னாடியே தொடர்ந்து வருமா. நீ என்னடி சொல்ல வர? நீங்க பண்ண பாவமும் உங்களை தொடர்ந்து தான் வந்துகிட்டு இருக்க. என்ன புரியலையா? நீங்க எந்த இடம் டிரைவருக்கு சேஃப்னு நினைச்சு வச்சீங்களோ அங்கதான் சேஃபா இருக்கான். சரியா சொல்லி தொலைடே. உங்க காரோட டிக்கில தான். போங்க, போய் உங்க கார் டிக்கிய திறந்து பாருங்க. கார் டிக்கிலியா? போங்க, சீக்கிரமா போங்க. இல்லனா ரோட்ல நிக்கிற காரு போலீஸ் கண்ணுல பட்டு அவங்க கண்ணுல டிரைவர் பட்டா அதுக்கப்புறம் நீங்க ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். ஐயோ,
சபாஷ், சரியான ரன்னிங்ல. அட அட அட, என்னம்மா மூச்சு வாங்குது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 20 நிமிஷத்துல ஓடி வந்திருக்கீங்க. கொழுப்பு இல்ல, நீங்க ஓடி வந்த ஓட்டத்துக்கு எப்படியும் 4 கிலோக்கு மேல கொழுப்பு குறைஞ்சிருக்கும். என்ன நக்கலா? ஐயோ, நீங்க நக்கல் பண்ணலாம், ஆனா மத்தவங்க பண்ணும்போது தாங்க முடியலையோ? இதையே தாக்கு பிடிக்க முடியலையே, இனிமே நடக்க போறதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? என் பொறுமைய சோதிக்காதடி. ஆ? ஏய், அந்த டிரைவர் டிக்கில இருக்கான்னு சொன்னல, நீ சொன்ன பேச்ச நம்பி நான் மூச்சு திணற ஓடி வந்திருக்கேன். ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த டிரைவர் டிக்கில இல்லையேடி. என்ன நாடகம் ஆடுறியா? நீங்க நாடகம் ஆடலாம், ஆனா நான் ஆடக்கூடாதோ? நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா கழுத்துல தாலி ஏற வச்சிருவீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தப்போ எங்க அம்மா உயிரை எடுத்து என்ன ஏமாத்திட்டீங்களே. அப்ப என் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். நம்பி ஏமாறப்ப கிடைக்கிற வலி என்னன்னு காட்டதான் இப்படி நான் பண்ணேன். டிரைவர் இருந்த இடம் தெரியாம நீங்க தேடி அலைஞ்சப்போ அவன் உங்க கார் டிக்கில தான் இருந்தான். ஆனா எப்ப அவன் உங்க கார் டிக்கில இருந்ததா நான் சொன்னேனோ, அத கேட்டு நீங்களும் ஓடி வந்து உங்க கார் டிக்கியை திறந்து பாத்தீங்களோ, அதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் நான் அவனை மாத்தேன். இப்ப அவன் ரொம்ப ரகசியமான இடத்துல பத்திரமா இருக்கான். எனக்கு அந்த டிரைவர் வேணும். ஒழுங்கு மரியாதையா அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்றதா? அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல தான் உங்களுக்கு தண்டனையே வாங்கி கொடுக்க முடியும்னு இருக்கிறப்ப அவனை உங்க கையில கொடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? டிரைவரை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சா எங்க உங்க செல்வாக்குல அவன் வெளியில வந்துருவானோன்னு தான் ஏன் கஸ்டடியில வச்சிருக்கேன். அவ்வளவு தூரத்துக்கு நான் உஷாரா இருக்கிறப்போ நீங்க கேட்டா நான் கொடுத்துருவேனா? கொடுக்கவே மாட்டேன். ஏய், நாளைக்கு எங்க அம்மா கேஸ் கோர்ட்டுக்கு வருது. டிரைவரை நான் கோர்ட்ல ஒப்படைக்கிறேன். நீங்க போட்டு கொடுத்த திட்டப்படிதான் அவன் எல்லாம் பண்ணதா அவனையே வாக்குமூலம் கொடுக்க வைப்பேன். அவன் அப்படி வாக்குமூலம் கொடுத்தா உங்களுக்கு தண்டனை உறுதியாயிடுங்கிறத நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்ல. நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாளைக்கு கோர்ட் தீர்ப்பு சொல்லு. தயாரா இருங்க. இந்த வேஷத்தையெல்லாம் கலைச்சிட்டு களி திங்கணும்ல. எங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல சுந்தரி, எனக்கு பசிக்கல. என்னாச்சு, காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, பாத்ரூம்ல ஸ்லிப் ஆயிடுச்சு. எப்போ சொல்லவே இல்ல. இருங்க, நான் போய் தைலம் எடுத்துட்டு வரேன். ஹலோ, சொல்லுங்க சார். அப்படியா? சரி, ஓகே சார், என்னன்னு நான் விசாரிக்கிறேன். சொல்லுங்க. ஓகே ஓகே, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். யாருங்க போன்ல? வெங்கட்டோட சீனியர் லாயர் கிருஷ்ணமூர்த்தி. என்னவா? நம்ம வெங்கட்டுக்கு வர கேஸ் எல்லாம் அவருக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கானா, அதான் என்ன விஷயம்னு கேட்கிறாரு. சொல்ல வேண்டியதானே, அது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயத்துல பிஸியா இருக்கான்னு. அது காயத்ரி கேஸ் ஆச்சே. சுந்தரி, பாவம் காயத்ரி, அவளுக்கு ஆறுதலா இப்போ வெங்கட் மட்டும் தானே இருக்கான். என்னங்க பேசுறீங்க? அவ யாருங்க? அவளுக்காக இவன் ஏன் இவ வாழ்க்கை அழிச்சுக்கணும்? நான் அவங்கிட்ட பல தடவை சொல்லியும் அவன் கேட்கல.
அவன் இந்த அளவுக்கு போனதுக்கு யார் காரணம் தெரியுமா? நீங்க தான். என்ன சொல்ற சுந்தரி? ஆமாங்க சுந்தரி, முதல்ல நீதானே அவளை ஏத்துக்கிட்ட, இப்ப நீயே இப்படி சொன்னா எப்படி? உண்மைதாங்க. காயத்ரி நமக்கு மருமகளா வந்தா நான் கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அப்ப இருந்த நிலைமை அப்படி. இப்போ அவ ஒரு கொலைய பண்ணிட்டு கொலைகாரின்ற பழியோட இருக்கா. அவ கூட இவன் சுத்திட்டு இருந்தா நமக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவளோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க, அவன் காயத்ரியோட பழகிறத இனிமேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நீங்க தான் அதை தடுக்கணும். பொறுமையா இரு சுந்தரி, சரி பண்ணிடலாம். என்னால எல்லாம் பொறுமையா சரி பண்ணலான்ற நினைப்போட எல்லாம் இருக்க முடியாது. ஒரு பொண்ணை வளர்க்கறது அம்மாவோட பொறுப்பு, பையனை வளர்க்கறது அப்பாவோட கடமை. நீங்க வளர்த்த பையன்தான் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் எப்படியாவது மனசு மாறி காயத்ரி விட்டு விலகணும். இல்லைன்னா உங்க பொண்ணை நீங்களே அலட்சியப்படுத்துற மாதிரி. நீங்க செய்ய வேண்டியதை நான் சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். இத பாருங்க, உங்க மக வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா உங்க மகனை மாத்த பாருங்க. இல்ல உங்களுக்கு மகனே பிறக்கலன்னு நினைச்சுக்கோங்க. இந்தா. இங்க பாரு, அந்த ராஜேஸ்வரிக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சு அநியாயமா நீ தண்டனை அனுபவிச்சிடாத. மரியாதையா அந்த ராஜேஸ்வரி சொல்லிதான் நீ இதெல்லாம் செஞ்சேன்னு உண்மையை கோர்ட்ல சொல்லிடு. முடியாது. சார், அவர் அடிக்காதீங்க, உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். அப்ப இவரை உண்மையை சொல்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, இவரு ராஜேஸ்வரிக்கு உடனே இறந்து பண்ண காரியத்தினால நான் அம்மா இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா தான் எனக்கு உலகம். நான் தான் எங்க அம்மாக்கு உயிர். எங்களை மாதிரி இருந்த ஒரு அம்மா பொண்ணு எங்கேயும் பார்க்க முடியாது. எங்களுக்குள்ள இருந்த அப்படி ஒரு நெருக்கமான பந்தத்தை தான் உங்க புருஷன் பிரிச்சுட்டாரு. நீங்களும் வயித்துல குழந்தையோட இருக்கீங்க. நீங்களும் நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும்னா உங்க புருஷன் பண்ண பாவத்தை முதல்ல கழுவி ஆகணும். நாளைக்கு கோர்ட்ல ராஜேஸ்வரி சொல்லிதான் எல்லாத்தையும் பண்ணேன்னு இவர் சொல்லிட்டா இவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனை தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க இவர் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். உங்க புருஷன் விசுவாசமா நினைக்கிற அளவுக்கு அந்த ராஜேஸ்வரி நல்லவல்ல. அவளுக்கு நல்லது பண்றதா நினைச்சு தண்டனையில இருந்து காப்பாத்திடாம தயவு செஞ்சு உங்க புருஷனை உண்மையை சொல்ல சொல்லுங்க. அநியாயமா போன எங்க அம்மா உயிருக்கு நியாயம் வாங்கி கொடுங்க. நாளைக்கு இவங்க சொல்ற மாதிரி கோர்ட்ல சொல்லிடுயா. என்னம்மா சொல்ற நீ? இவங்க சொல்றாங்கன்னு ராஜேஸ்வரி அம்மாவுக்கு துரோகம் பண்ண சொல்றியா? என் மேல உனக்கு பாசம் இருக்கா இல்லையா? என்னம்மா இப்படி கேக்குற? இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. இருக்கு. அது உண்மைனா நாளைக்கு இவங்க சொல்ற மாதிரி தான் கோர்ட்ல சொல்லணும். என்னையா பாக்குற? பெத்தவங்க பண்ற பாவம் பிள்ளைங்கள தான் போய் சேரும். நம்ம குழந்தைக்கு பணம் காசு சேர்த்து வைக்கலன்னா பரவாயில்ல, தயவு செஞ்சு பாவத்தை மட்டும் சேர்த்து வச்சிடாத. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேயா. அந்த அம்மாவை நினைச்சு கோர்ட்ல போய் சொல்லாம வயத்துல இருக்கிற குழந்தைய நினைச்சு தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லு.
அதுதான் நீ பண்ண பாவத்துக்கு செய்ய வேண்டிய சரியான பிராயச்சித்தம்.